புதுச்சேரியில் நீதியரசர் தாவீது அன்னுசாமி நினைவுதல் நிகழ்ச்சி பாவேந்தர் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரி மாநிலத்திற்கும் நீதித்துறைக்கும் இலக்கியத்திற்கும் பெருந்தொண்டுகள் ஆற்றிய நீதியரசர் தாவீது அன்னுசாமி சில நாட்களுக்கு முன்பு காலமானார். அவர் நினைவேந்தி பேசவும் கவிமாலை சூட்டவும் பாவேந்தர் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. அத்தகைய மாவட்டத்தை எட்டி பார்த்து அவரை அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் வந்திருந்தார்கள். நான்கு பேர் அவர்களுக்கு அதில் மூத்தவர் அவருடைய மகன் அமர்ந்து அவருடைய அன்னையாரை சிம்மர் அவர்கள் இங்கே அமர்ந்து அவருடைய மகன் நீதியரசருடைய மகன் சரி. ஜனவரி 31, 2026 வருடம் சனிக்கிழமை மாலை 7 மணியளவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர் நீதித்துறையின் மாண்புகளை காத்து பெருமை சேர்த்த நீதியரசர் தாவீது அன்னுசாமி புதுச்சேரியின் வரலாற்று அறிஞராகவும் இலக்கியவாதியாகவும் பல்வேறு குடும்ப நிகழ்ச்சிகள் இலக்கிய விழாக்களில் தலைமை தாங்கி நடத்திய பெருமை உடையவராகவும் வாழ்ந்து மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தார் என்று புகழாரம் சுட்டினார். லெபோர்ட் வீதி ரெவை சோசியல் சங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக நீதியரசர் தாவீது அன்னுசாமி திருவுருவப்படத்திற்கு தமிழறிஞர்கள், கவிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள், பொதுமக்கள் மலர் வணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு செவாலியே துபாய் குழந்தை வெரோன் பெரியநாயகம் கிறிஸ்துராஜ், நீதியரசர் தாவீது அன்னுசாமி மகன் யமுனா தாவீது மகன் சின்னா முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் து சடகோபன், கலைமாமணி, சன் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் நினைவு உரை ஆற்றினர். நீங்கா புகழ் நீதியரசர் தாவீது அன்னுசாமி என்ற தலைப்பிலான நினைவு கவியரங்கத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த 40 கவிஞர்கள் பங்கேற்று கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர் பொய்யாது ஏகாம்பரம், பாவலர் மா மதன், செய்தியாளர் பாரதி ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினர். பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன் நன்றி தெரிவித்தார். நீதியரசர் தாவீது அன்னுசாமி அவர்கள் பற்றிய சில குறிப்புகள். சட்ட அறிஞர் தாவீது அன்னுசாமி மறைந்தார் 17/1/2026. இவர் புதுச்சேரியை சேர்ந்தவர். அரியாங்குப்பம் சொந்த ஊர். பிரெஞ்சியர் காலத்தில் புதுச்சேரி பெத்திசமணர் பள்ளியில் பயின்றார். பிறகு வழக்கறிஞர்களுக்கான படிப்பை முடித்து வழக்கறிஞரானார். பின்னர் சிறந்த வழக்கறிஞராக போற்றப்பட்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாகவும் சிறந்த சட்ட மேதையாகவும் திகழ்ந்தார். புதுச்சேரியின் தொன்மை வரலாறுகளையும் பிரெஞ்சு இந்திய வரலாறுகளையும் பிரெஞ்சு இந்திய சட்டங்களையும் பிரெஞ்சு இந்திய ஆட்சி முறைகளையும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்களையும் புதுச்சேரி விடுதலைக்கு பிறகு பறிக்கப்பட்ட அதன் உரிமைகளை பற்றியும் பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி மக்கள் பெற்றிருந்த உரிமைகள், பலன்கள், பயன்பாடுகள், இந்தியாவுடன் இணைக்கப்பட்டதற்கு பின்னர் இழந்தவை போன்ற அனைத்தையும் நூல்களாக படைத்திலிட்டவர் சட்ட அறிஞர் திரு தாவீது அன்னுசாமி அவர்கள் ஆவார். புதுச்சேரி வரலாற்று முக்கிய நிகழ்வுகள் பற்றி அனைத்து விளக்கங்களையும் ஐயா அவர்கள் எல்லாவற்றிற்கும் பொறுமையாக நீண்ட நேரம் இன்முகத்துடன் இனிய சொற்களில் விளக்கம் அளித்திடும் பெருந்தகையாளர் ஆவார். தமிழ், பிரெஞ்சு, ஆங்கில மொழிகளில் புலமை பெற்றவர். கற்பித்தல் திறன்மிக்க சிறந்த கல்வியாளர். புதுச்சேரி, சென்னை நீதிமன்றங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தன்னை சந்திக்க வருவோரிடம் இருக்கின்ற புத்தகங்களை அளித்து இதை படித்து மேலும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று மகிழ்வுடன் கூறுவார். அறிஞர் பலரும் ஐயா அவர்களிடம் சென்று சட்ட ஆலோசனைகள் பெறுவர். புதுச்சேரியின் மாநில உரிமை, மக்களின் தன்னுரிமை முதலான உரிமைகளை எல்லாம் எவ்வாறு எக்காலங்களிலும் இழந்தோம் என்ற அடிப்படை வரலாறுகளை எல்லாம் விவரமாக அவர் கூறுவார். பல இலக்கிய நிகழ்வுகளுக்கும் பிற நிகழ்ச்சிகளுக்கும் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் தலைமை தாங்கி நடத்தியுள்ளார்.
புத்தகங்கள் படிப்பார், தூய வெள்ளை ஆடை உடுத்துவார், பிரெஞ்சு வழி பண்பாட்டுடன் வாழ்ந்தவர். பல இலக்கிய வரலாற்று நிகழ்வுகள் இவர் ஏற்பாட்டில் நடைபெற்றுள்ளன. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மீது மிகுந்த மரியாதை உள்ளவர். பாவேந்த பாரதிதாசன் உள்ளிட்ட பல அறிஞர்கள் பற்றி விரிவாக உரையாற்றுவார். சில நூல்களை எழுதியுள்ளார். பிரெஞ்சு மக்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் பிரெஞ்சு மற்றும் தமிழ் மொழிக்கு பாலமாக இருந்தவர். பிரெஞ்சு பண்பாட்டினை மறவாமல் புதுச்சேரி மரபுடன் வாழ்ந்தவர். தாம் வாழ்ந்த வீட்டை மரபு சார்ந்த வகையில் பழமை மாறாமல் பராமரித்து வந்தவர். பல பெருமைகளை பெற்றவர். வயது மூப்பின் காரணமாக ஐயா அவர்கள் காலமாகி உள்ளார். அன்னாரின் கொள்கை வழி நின்று புதுச்சேரியின் இழந்த உரிமைகளை மீட்டெடுக்க அனைவரும் பாடுபடுவதே அவருக்கு நாம் செய்யும் மரியாதை. மறைந்த சட்ட மாமேதை தாவீது அன்னுசாமி அவர்களின் இறுதி நிகழ்வில் புதுச்சேரி அரசு மரியாதை அளித்தது. முன்னதாக அவர் உடல் புனித ஜென்மராக்கினி மாதா ஆலயத்தில் வைக்கப்பட்டு பிறகு உப்பளம் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. தமது 98வது வயதில் அவர் காலமானார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. பண்பாடு பழக்க வழக்கங்களுடைய ஆக்கிரமிப்பாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே